Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நகர்ப்புற உள்ளாட்சியில் இருப்பவர்களும் 100 நாள் வேலை திட்டத்தை பெறுவதற்கான திட்டம் இருப்பதாக அண்மை தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இது தொடர்பாக அமைச்சர் நேரு சட்டப்பேரவையில் பேசியிருப்பது என்ன விவரம்? வணக்கம். பாமக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் KN நேரு இந்த பதிலை சட்டப்பேரவையிலே தெரிவித்திருக்கிறார். அதாவது கிராமங்களை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைத்து விட்டாலும் நகர்ப்புற உள்ளாட்சியில் இருந்து கொண்டே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பெறுவதற்காக தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். பொதுவாக தமிழகம் முழுவதுமே கிராமங்களை நகர்களுடன் இணைப்பதற்கு, நகராட்சியாக மாற்றுவதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்து வருகிறது. அதற்கு பெரும்பாலும் முக்கிய காரணமாக இருப்பது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இழக்கிறோம் என்பதுதான் பொதுமக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சில கிராமங்களில் நல்ல வசதி இருக்கிறது. அருகருகே இருக்கக்கூடிய மற்ற சில கிராமங்களில் அடிப்படை சாலை வசதி, மின்சார வசதி போன்றவை இல்லாமல் இருக்கிறது. எனவே கிராமங்களுக்கு நாங்கள் செல்லும் போது 2 வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். எனவே இவற்றை எல்லாம் சரி செய்ய நகராட்சிகளுடன் கிராமங்களை இணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். எனவே இது போன்ற தேர்வு செய்வதற்காகத்தான் தமிழக அரசு சார்பில் ஒரு குழு நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த குழு விவசாயம் அல்லாத கிராமங்களை தேர்வு செய்து அந்த கிராமங்களை நகராட்சியுடன் இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் அவ்வாறு கிராமங்களை நகராட்சியுடன் இணைத்தால் கூட நகராட்சியில் இருந்து கொண்டே அவர்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் குறித்தும் அது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகவும், முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று அது பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.